நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னிடம் இருக்க பயமேன். கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர்கள் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49 அதிகாரம் 17 உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறாரு. இது வாக்குத்தத்தமாக கூட நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் அப்படின்னா, நம்ம குமாரர் அப்படிங்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாம் நம்முடைய குமாரர் தான். அவங்களாம் தீவிரித்து வருவார்கள் அப்படின்னா அவரை தேடி ஓடி வருவார்கள். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். பார்த்தீங்களா, குமாரர்னா அவங்க நமக்கு நன்மை செய்யக்கூடியவங்க தான் நம்முடைய குமாரர், நமக்கு பிரியமானவர்கள் தான் நம்முடைய குமாரர், நமக்கு நம்ம பாதுகாக்கிறவங்க தான் நம்முடைய குமாரர். அவங்கெல்லாம் வருவாங்களாம், தீவிரித்து வருவாங்களாம். ஆனால் நம்மை பாழாக்கினவர்களும் நம்மை நிர்மலமாக்கினவர்களும் நம்ம விட்டு புறப்பட்டு போயிடுவாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்ளலாமா? நம்ம பாழாக்கினது நம்மை நிர்மலமாக்கினது என்னதாக இருக்கும்? நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், இதெல்லாம் நம்மை பாழாக்குகிறது, நிர்மலமாக்குகிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டு புறப்பட்டு போகக்கூடிய அளவு ஆண்டவர் செய்கிறாராம், பண்ணிடுதாராம். அந்த நாளில் குமாரர்களை வரும்படியாக பண்ணுகிறார். அப்புறம் குமாரர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள், அவங்க நம்ம பக்கமாக வருவாங்க. ஆனால் நம்ம விட்டு புறப்பட்டு வேண்டாத கிரியைகளெல்லாம் புறப்பட்டு வெளியில் போகிறது. அதுதான் ஆண்டவர் நாளில் நமக்கு வாக்குத்தத்தமாக சார் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தை நம்ம ஊர் நமக்கென்று சொந்தம் பாராட்டி கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். நம்முடைய பிள்ளைங்க நம்ம நோக்கி ஓடி வராங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம பாதுகாப்பாங்க, நமக்கு தேவையானவர்களை செய்வாங்க, நம்ம அன்பு காட்டுவாங்க. அதான் உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். அப்போ அவங்க வர்றது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. அவங்க வருவாங்க, ஆனால் நம்மளை விட்டு என்னது போயிடுதான். நம்மளை நிர்மலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் நம்ம விட்டு புறப்பட்டு போயிடுவாங்களாம். இவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியத்தை ஆண்டவர் நாளில் நமக்கு காலை நேரத்தில் நம்ம தந்துட்டுருக்கிறாரு. நம்ம நிர்மலமாக்கினவர்கள் நம்மை பாழாக்கினவர்கள் அப்படின்னா, நமக்கு கேடு வரக்கூடிய அளவில் பண்ணின ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நம்மை விட்டு அகற்றி போடுகிறார் அந்த நாளில். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம்? நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டியது. அவர் எழுதியிருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து நம்ம அதை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்வதுதான் நம்முடைய வேலை. பட் எதுவும் கூட நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது. இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது, சந்தோஷம் கொடுக்காது, சமாதானம் கொடுக்காது. ஆனால் அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம என்ன செய்யும்? சமாதானம் கொடுக்கும், நமக்கு சந்தோஷம் கொடுக்கும், நமக்கு உயிர்ப்பிக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும், வாழ வைக்கும். அதனால் நம்ம அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதம் 1 சொல்லியிருக்காரு, அந்த வேத வசனங்களை வாசித்து அதை தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் இருக்காரு. கர்த்தருடைய வேதத்தை இரவு பகலும் வாசிக்கணும், தியானிக்கணும்.
அவன் தான் நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து எழுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா ஆண்டவர் நம்ம பற்றி பிடிக்க அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடிக்க நம் செய்வதெல்லாம் செய்யும் காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசனங்களையும் நமக்கு வாய்க்க பண்ணி தருகிறார். நம்முடைய வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வதித்து தருகிறார். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மலமாக்கினவும் உன்னை பாழாக்கினவும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அப்புறம் இதுவரைக்கும் நம்மை கஷ்டப்படுத்திய, உபத்திரவப்படுத்திய, பாடுகளை கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை விட்டு ஆண்டவர் விலக்கி போட்டு குமாரர் தீவிரித்து வருவார்கள் சொன்னது போல் நம்ம சந்தோஷத்தை ஆண்டவர் காணும்படியாக செய்ய போகிறார். நம்ம அதை விசுவாசிப்போமா? அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை தியானித்து அறிக்கையிட்டு நம்ம சொந்தமாக்கிக் கொள்வோம். வாசிப்பது மட்டுமில்லை, அதை தியானித்து நம்ம உள்ளத்தில் அது தங்க வைக்கணும் வார்த்தைகளை. அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இதோ கடமைக்காக வாசிட்டு போகிறது அல்ல. ஒவ்வொரு வேத வசனங்களையும் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க அது நமக்கு நித்திய ஜீவனை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலை, ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதை பற்றிக்கொள்வோமா? ஆமென். மனதின் பாரம் யாவையும் நீக்கி மரண பயமும் புறம்பே தள்ளி சமாதானம் மதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. ஆனந்த கீதங்கள் எந்நாளும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா. ஆமென். அப்பா அவன் நன்றியோடு